பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அதில் வந்து கோடாமினன்ஸ் மல்டிபிளலிசம் இதை பேஸ் பண்ணி நிறைய எம்சிக்யூஸ் நீட்டில் கேட்டிருக்காங்க. போர்டு எக்ஸாமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் இந்த என்சிஆர்டி லைன் பை லைன் பார்த்துட்டு இதில் கேட்ட எம்சிக்யூஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ஈஸி மெத்தட்லாம் அடுத்தது பார்க்கலாம். Till now, we were discussing crosses where the F1 resembled either of the two parents. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த மோனோஹைபிரிட் டைஹைபிரிட். மோனோஹைபிரிட்லாம் டால் ட்ராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டால் கேரக்டர் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து டாமினன்ஸ். ஆர்வாஸ் இன் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏற்கனவே பார்த்தது ரெட்டு பிங்க் ஒயிட் எந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். But in case of codominance, the F1 generation resembles both parents. இதுக்கு முன்னாடி பார்த்தது எதுவுமே ரெண்டு பேரண்ட்ஸனுடைய கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் பண்ணாது. ஏதாச்சும் ஒன்று பேரண்ட் கேரக்டராக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு இன்பிட்வீன் அதாவது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பட் இங்கே வந்து ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். F1 generation resembles both parents. A good example is different types of red blood cells that determine ABO blood grouping in human beings. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏ குரூப், பி குரூப் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூலில் ஐடி கார்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து பிளட் டைப்பு அதில் அந்த ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு. ஏ டைப்பா, பி டைப்பா, ஏபி, ஓ, அதுமாரி ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். அது பாசிட்டிவ் RH ஃபேக்டரோடது. அது இங்கே நம்ம இப்போ பார்க்கல, வெறும் ஏபிஓ மட்டும் பார்க்குறோம். ஏபிஓ பிளட் குரூப்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த ஜீன் ஐ, கேபிட்டல் ஐ. கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் வந்து ஐ. த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ஹேஸ் சுகர் பாலிமர்ஸ் தட் protrude from its surface and the kind of sugar is controlled by gene. ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸினுடைய பிளாஸ்மா மெம்பரேன், ஏன்னா இது வந்து அனிமல் செல்ஸு, பிளாஸ்மா மெம்பரேன் தான் நம்மளுக்கு முக்கியம். த ஜீன் ஹை ஹேஸ் 3 alleles. ஒரு ஜீனுக்கு வந்து 3 alleles இருக்குதுன்னு சொல்கிறாங்க. IA, IB and I. The alleles IA and IB produce a slightly different form of sugar. ஸோ அந்த alleles IA, IB வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே என்சிஆர்டியில் கொடுக்கல, அதனால் நம்ம அதை பற்றி படிக்க தேவையில்ல. அது இது வரைக்கும் நீட்டில் அதை கேட்டவும் கிடையாது, அது என்ன டைப் ஆஃப் சுகர்ஸுங்கிறத. வெல், அலீல் ஐ டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சுகர். ஸோ இதான் இதுக்கு மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐஏக்கும் ஐபி ரெண்டுமே சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, மேஜர் டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஐங்கிறது ஸ்மால் ஐங்கிறது டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சுகர்ஸ் பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் டிப்ளாய்டு ஆர்கனைசர். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2n46 குரோமோசோம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஈச் பர்சன் பொசஸஸ் எனி 2 of the 3 I gene alleles. பட் இந்த 3 alleelsமே இருக்காது. ஒரு ஹியூமன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் 2 alleles தான் இருக்கும். ஃபாதர் ஃப்ரம் மதர் இந்த மாதிரி வர்றதுல ஒன்று தான் வரும். ஐ அண்ட் ஐபி ஆர் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் ஐ. இந்த ரெண்டுமே ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் ஐ. இன் அதர் வேர்ட்ஸ், when IA and I are present, only IA expresses because I does not produce any sugar. நம்ம ஆல்ரெடி AB மட்டும்தான் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஐ எந்த சுகருமே ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ அதனால் ஐ தான் வந்து இங்கே டாமினன்ட். ஐபி அண்ட் ஐ ஆர் ப்ரெசன்ட், ஐபி எக்ஸ்பிரஸஸ். ஏன்னா இங்கே இங்கேயுமே ஐ வந்து எந்த சுகருமே ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் வென் ஐஏ அண்ட் ஐபி ஆர் ப்ரெசன்ட் டுகெதர், they both express their own types of sugars. ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, இப்போ ஃபாதர் மதர்லேருந்து ரெண்டுமே ஏபி வருதுன்னா, இப்போ அவங்க சைல்டுக்கு வந்து ஏபி வந்ததுன்னா அவங்களுடைய ரெட் பிளட் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப் ஆஃப் சுகர்ஸுமே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கோடாமினன்ஸ். இதான் இந்த டேர்ம் முக்கியம். இங்கே
கோடாமினன்ஸுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தலாம் டாமினன்ஸாக இருக்கும், இல்லாட்டி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்கும் F1ல. பட் இங்கே வந்து கோடாமினன்ஸ் ஏபினா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹியர் ரெட் பிளட் செல்ஸ் have both A and B type of sugars. Since there are 3 different alleles, 3 alleles இருக்கிறதுனால IA, IB and small I இருக்கிறதுனால இல்லை ஒரு சில டைமில் IOன்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே சேம் தான். There are 6 different combinations of 3 alleles that are possible, and therefore a total of 6 different genotypes of human abiotypes. How many phenotypes are possible? So இங்கே 6 genotypes இருக்கிறதுனால எத்தனை phenotypes possibleனு கேட்குறாங்க. 4 phenotypes தான். அது இப்போ அந்த டேபிள் காலத்தில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ allele from parent 1, ஏன்னா 2 allele ஒரு allele தான் ஃப்ரம் பேரண்ட்லேருந்து வர முடியும் இல்லையா? கேமெட் வழியாக நமக்கு வந்து ஜீனோடைப்பில் வரும்போது ஒரு allele தான் வரும். அதே மாதிரி allele from parent 2, இவங்க பேரண்ட் 1லேயே அதே IA, பேரண்ட் 2லேருந்து அதே IA allele வந்துச்சுன்னா ஜீனோடைப் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து IA அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து பிளட் டைப். இது வந்து ஃபீனோடைப்ஸ், இந்த இது எல்லாமே ஃபீனோடைப்ஸ், இது எல்லாமே ஜீனோடைப்ஸ். ஸோ அப்படி வரும்போது ஏன்னு வந்துடும். பேரண்ட் 1லேருந்து வர allele வந்து IA, பேரண்ட் 2ல இருக்கிற allele வந்து IB இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜீனோடைப் IA, IB. ஏன்னா ரெண்டுமே இருந்துச்சுன்னா 2 டைப் ஆஃப் சுகர்ஸுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்களுடைய பிளட் டைப் வந்து AB. பேரண்ட் 1ல இருக்கிற allele IAவும் பேரண்ட் 2ல இருக்கிற allele ஸ்மால் ஐ இல்லை IO எப்படி கொடுத்தாலும் ஓகே. அப்படி வந்துச்சுன்னா ஏ மட்டும்தான் இங்கே வரும். ஏன்னா ஜீனோடைப்பில் வந்து IAI இருக்கும், பட் ஃபினோடைப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். இந்த ஐயில் வந்து எந்த டைப் ஆஃப் சுகர்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட்லி டாமினன்ட் IA மட்டும். நெக்ஸ்ட் பேரண்ட் 1ல வந்து allele IB, பேரண்ட் 2ல வந்து allele ஏ இருந்துச்சுன்னா IA, IB ஏற்கனவே பார்த்தது. இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க பேரண்ட் 1லேக்கு 2க்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இங்கேயுமே பிளட் டைப் வந்து AB தான். அதேமாரி பேரண்ட் 1ல allele B, பேரண்ட் 2லேயும் allele வந்து பிஏ வந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயுமே IB. ஸோ அப்போ வந்து ஃபீனோடைப் வந்து B. பேரண்ட் 1ல வந்து B, பேரண்ட் 2ல வந்து ஸ்மால் ஐ இல்லை IO எப்படி கொடுத்தாலும் ஓகே. இப்படி வரும்போது இங்கே IB தான். ஏன்னா ஐ வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகாது, ஏன்னா எந்த சுகருமே ப்ரொடியூஸ் ஆகாது. அப்பயும் இங்கே வந்து B டைப் தான். சப்போஸ் 2 பேரண்ட்லுமே ஸ்மால் ஐ தான் இருக்குது, இல்லாட்டினா IO அப்படி இருந்துச்சுன்னா ஜீனோடைப்பிக்லேயே வந்து II. ஃபீனோடைப் வந்து O. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு 7 ஜீனோடைப்னு கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே சேம். இந்த செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, IA, IB. அதேமாரி 4th IA, IB இது ரெண்டுமே சேம். இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ஜீனோடைப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஜீனோடைப். ஃபீனோடைப்ஸ் வரும்போது 1, 2 திரும்ப இதே தான் கொடுத்துருக்காங்க ABங்கிறது. 2, 3, B 2 டைப்பு சேம் தான். 3, 4 ஃபீனோடைப்ஸ். ஸோ 6 ஜீனோடைப்ஸ், 4 ஃபீனோடைப்ஸ். எப்படி இந்த ஜீனோடைப்ஸ் ஃபீனோடைப்ஸ்லாம் ஷார்ட்டாக கண்டுபிடிக்குதுங்கிறத நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக பார்க்கலாம். Do you realize that example of ABA blood grouping also provides a good example of multiple allelism? ஏன்னா ஒரு ஜீனுக்கு நம்மளுக்கு வந்து 3 alleles இருக்கிறதுனால இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் allelisக்கும் கேட்கலாம். இதுவும் உங்களுக்கு MCQல கேட்பாங்க. Here you can see that there are more than 3 alleles governing the same character. Since in an individual only 2 alleles can be present. ஏன்னா நம்மளுக்கு எடுத்து செக் பண்ணோம்னா இருக்கிற ஒரு ஹியூமன் பீங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2 alleles தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு allele, இன்னொரு பேரண்ட்லேருந்து ஒரு allele வரதுனால 2 alleles தான் இருக்கும். மல்டிபிள் allelism can be found only when population studies are made. மொத்த பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த மல்டிபிள் allelism தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக ஈஸியாக பார்த்துடலாம் எப்படின்ட்டு. Occasionally a single gene product may produce more than one effect.
ஒரு ஜீனுடைய ப்ராடக்ட் வந்து மோர் தென் ஒன் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் ஜீன், ஒரு ஜீன்னு சொல்றாங்க. இட் ஹஸ் டூ அலீல்ஸ், கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி. இதை வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி எடுத்துக்குவோம், இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அது வந்து டாமினன்ட், இது ரிசசிவ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி மோனோ ஹைபிரிட்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். Starch is synthesized effectively by BB homozygotes and therefore large starch grains are produced. ரெண்டுமே டாமினேட், ஏபி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம், ஹோமோசைகோட்ஸ். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த ஹோமோ, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து ஹெட்ரோ. ஸோ அப்படி வரும்போது லார்ஜ் ஸ்டார்ச் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இன் கான்ட்ராஸ்ட், பிபி ஹோமோசைகோட்ஸ், ஸ்மால் லெட்டரில் ஹோமோசைகோட்ஸ் ஆர் have lesser efficiency in starch synthesis and produce smaller starch grains. ஸோ இப்போ ஸ்டார்ச் கிரைன்ஸ்னு வரும்போது ரெண்டு, ஒன்று லார்ஜ் ஸ்டார்ச் கிரைன்ஸ், இன்னொன்று ஸ்மாலர் ஸ்டார்ச் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஹோமோசைகஸ் கண்டிஷனில். ரெண்டு கேபிட்டல் லெட்டரில் வரும்போது அது வந்து சிந்தசிஸ் எஃபெக்டிவ்லின்றதுனால அது வந்து லார்ஜ் ஸ்டார்ச் கிரைன்ஸாக இருக்குது, இது வந்து ஸ்மாலர் ஸ்டார்ச் கிரைன்ஸாக இருக்குது. ஆஃப்டர் மெச்சுரேஷன் ஆஃப் தி சீட்ஸ், சீட்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு, இப்போ வந்து பிபி சீட்ஸ் ஆர் ரவுண்ட் அண்ட் ஸ்மால் பிபி சீட்ஸ் ஆர் ரிங்கிள்டு. இப்போ ஷேப்னு வரும்போது ரவுண்ட் ஷேப்பு அண்டு ரிங்கிள்டு ஷேப்டு. எப்படி நம்ம அந்த ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்பீங்க அந்த 7 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரையாட்ஸில், டாலு, ட்ராஃப், ரவுண்ட் ஷேப்பு, ரிங்கிள்டு ஷேப்னு. ஸோ அந்த மாதிரி டைப்பில் ஒன்று ரவுண்டு, இன்னொன்று ரிங்கிள்டு. ஏன்னா ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் இருந்தாலே அது வந்து ரிங்கிள்டு இருந்தால் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஹெட்ரோசைகஸ் ப்ரொடியூஸ் ரவுண்ட் சீட்ஸ். ஹெட்ரோசைகோட்ஸில் வரும்போது நம்மளுக்கு ரவுண்ட் சீட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிங்கிறது இங்கே டாமினன்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அண்ட் ஸோ பி சீம்ஸ் டு பி டாமினன்ட் அலீல். அது ரவுண்ட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பி வந்து டாமினன்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். பட் ஸ்டார்ச் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆஃப் இன்டர்மீடியட் சைஸ் இன் பிபி சீட்ஸ். ஸோ இங்கே வந்து ஷேப்னு வரும்போது ரெண்டே ரெண்டு தான் வருது, ஒன்று ரவுண்டு, ரிங்கிள்டு. பட் ஸ்டார்ச் கிரைன் சைஸ்னு வரும்போது சைஸில் வந்து 3 வருது, லார்ஜு, ஸ்மாலு, இன்டர்மீடியட். ஸோ இஃப் ஸ்டார்ச் கிரைன் இஸ் கன்சிடர்ட் as the phenotype, then from this angle the allele shows incomplete dominance. ஏங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, பிங்க் கலர் வந்தது, ரெண்டு பேரண்ட்ஸுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு கலர் பிங்க் கலர் வந்தது, அதனால அது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்கே லார்ஜ் ஸ்டார்ச் கிரைன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்டார்ச் கிரைன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் சைஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ அதை இதில் நீங்கள் வந்து ஷார்ட்டாக பார்த்தாலே புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். ரெண்டு கேபிட்டல் பி, சீட் ஷேப்பில் வந்து ரவுண்டு தான், பட் ஸ்டார்ச் கிரைன் சைஸ்னு வரும்போது லார்ஜ். அதே பிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம டாமினன்ட், பிங்கிறது டாமினன்ட் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா சீட் ஷேப்பில் எங்கேயுமே ரவுண்டு தான் வரும். எப்படி நம்ம அந்த மோனோ ஹைப்ரிட்டில் பார்த்தோம் இல்லையா, டால் ட்ராப்னு வரும்போது ரெண்டுமே இதாக வரும்போது டின்னு வரும்போது அதுவுமே டால்னு தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இது வந்து டாமினன்ட் டீங்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து பி டாமினன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ரெண்டுமே ஹோமோசைகஸ் ட்ராஃப் கண்டிஷனில் அங்கே நம்ம பார்க்குற மாதிரி இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி இது வந்து ரிங்கிள்டு. ஸோ ஷீட் ஷேப்பில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, ரவுண்டு, ரிங்கிள்டு. பட் ஸ்டார்ச் கிரைன் சைஸ் வரும்போது லார்ஜு, இன்டர்மீடியட், ஸ்மால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ்னு இங்கே எடுத்துக்கிறோம் முடியும், பட் இங்கே வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு எடுத்துக்க முடியாது, இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்னா சப்போஸ் இது எப்படி ரவுண்டோ அதே மாதிரி இங்கேயும் லார்ஜ்னு வந்திருந்தா ரெண்டுமே சேம்னு எடுத்துக்க முடியும். பட் அந்த மாதிரி வராது, ஒரு இன்டர்மீடியட் சைஸில் வந்ததுனால இதை வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு எடுத்துக்கலாம். இது வந்து சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாத ஒகேஷனலின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் therefore லாஸ்ட்
இது ஒரு 4-5 லைனில் வந்து உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டாமினன்ஸ் இஸ் நாட் அன் அட்டானமஸ் ஃபியூச்சர் ஆஃப் எ ஜீன் ஆர் தி ப்ராடக்ட் தட் இட் ஹாஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார். அட்டானமஸ்லேயே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், தன்னிச்சையாக வந்து அவங்களாலாம் எதுவும் செயல்பட முடியும். அட்டானமஸ்னா தன்னாட்சி பெற்றவங்க மாதிரி. ஸோ டாமினன்ஸ் இஸ் நாட் அன் அட்டானமஸ் ஃபியூச்சர் ஆஃப் எ ஜீன் ஆர் ஏ ப்ராடக்ட் தட் இட் ஹஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார். இட்ஸ் நாட் அன் அட்டானமஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தன்னிச்சையாக அவங்கள முடிவு எடுத்துக்க முடியாது. டாமினன்ஸுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அஸ் மச் ஆன் தி ஜீன் ப்ராடக்ட் அண்ட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் phenotype from this product as it does on the particular phenotype that we choose to examine. In case more than one phenotype is influenced by the same gene. ஸோ அப்போ அதான் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு எப்படி லார்ஜு ஸ்மால் நடுவில் இருக்கிற இன்டர்மீடியேட் இந்த சைஸில் பார்த்தா அது வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ரவுண்டு ரிங்கிள்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து complete dominance. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் phenotype ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது டாமினன்ஸா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா கோடாமினன்ஸா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சப்போஸ் ஏபி ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பிளட் குரூப்பில். ஸோ அப்போ ரெண்டுமே அது வந்து இருந்ததுனால அது வந்து கோடாமினன்ஸ். வெறும் டாமினன்ஸ்னு சொல்ல முடியாது, கோடாமினன்ஸ். அதே ஐன்னு வரும்போது அது வந்து டாமினன்ஸ். ஏன்னா ஐ மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஐஏ மட்டும்தான், ஸ்மால் ஐ எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஏன்னா அதில் எந்த சூழ்நிலை ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால டாமினன்ஸ் வந்து இஸ் நாட் அன் அட்டானமஸ் ஃபீச்சர். தனியாலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ப்ராடக்டுடைய அந்த phenotype பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். வெறும் ஜீனோடைப்பை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்டை வச்சு அதனுடைய phenotype-ஐ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்ட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னமும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு, இந்த ஃபீனைல் கெட்டோனியூரியா, இந்த மாதிரி டைப்பிக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரிஞ்சிடும். இதில் நமக்கு இந்த கோடாமினன்ஸில் இருக்கிற எப்படி நீட்டில் எம்சிக்யூஸ்லாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கிறத அடுத்தது பார்க்கலாம்.